சரோஜா தேவி மட்டுமே செய்த விஷயம் என்ன தெரியுமா? மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியை பிடிக்காதவங்களே கிடையாது. பல மொழிகளோட ஜாபவான்களோட போட்டி போட்டு நடிச்சு அந்தந்த மொழிகள்ல சொந்த குரல்லையே பேசி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ண விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. அவங்க பேசும்போது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் என்கிட்ட வந்து மேக்கப் போடாம நடிக்கணும்னு சொன்னாரு. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு மேக்கப் போட்டாதான் நடிப்பே வரும். ஏதாவது ஒரு பிளாக் மேக்கப் ஆச்சும் போடணும். பாலும் பழமும் படத்துல நான் டிபி பேஷண்டா நடிச்சிருப்பேன். அப்ப என் முகத்துல மை ஆயில்னு எல்லாமே போட்டு பிளாக்கா மேக்கப் போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு மேக்கப் பண்ணாதான் பிடிக்கும்னு ஷேர் பண்ணாங்க. ஆமா மக்களே, தன்னோட கடைசி காலம் வரைக்கும் மேக்கப் போடாம எங்கேயும் போனது கிடையாது. ஏன்னா ஒரு முறை எம்ஜிஆர் அவங்க கிட்ட எங்க போனாலும் மேக்கப்போடையே போகணும், அங்கே போய் போட்டுக்கலாம்னு இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாராம். இதனால அவங்க கடைசியா நடிச்ச ஆதவன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே வீட்ல இருந்தே மேக்கப் போட்டுக்கிட்டு தான் வருவாங்க. உடனே டேக் போயிடுவோம்னு டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமாரே ஒரு இன்டர்வியூ